ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. நீங்க 555 இல்லை quadruple 5 எங்கேயாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான மீனிங் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 555 வந்து உங்களுக்கு சம்டைம்ஸ் கிளாக்ல தெரியலாம், இல்லை உங்கள் காருக்கு பின்னாடி இருக்கிற நம்பர்ஸ் தெரியலாம், இல்லை பில் போர்டில் ஏதோ டெலிஃபோன் நம்பர் ஏஜ் இருந்தால் அங்கே தெரியலாம். ஏதாவது ஆட் பண்ணும்போது அன்னைக்கு கூட ஒருத்தங்க வந்து ரெஸ்டாரண்ட் போயிருக்கும்போது டோட்டல் எனக்கு அப்படி வந்ததுன்னு அப்படின்னு காமிச்சாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு சில நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி 555 இல்லை 5555 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் அ சேஞ்ச் இன் லைஃப். சேஞ்ச் இன் லைஃப்னா என்ன? ஒரு நல்ல விஷயத்திற்காக ஒரு மாற்றம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது, இல்லை ஏற்பட்டுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். மேபி ஸ்பிரிச்சுவாலிட்டியில் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்கன்னு கூட எடுத்துக்கலாம். இஃப் யூ ஆர் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி தட் இஸ் த ஒன்லி வே. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜ், இல்லாட்டி உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடைச்சிடலாம். ஸோ ஏதாவது ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு ஏற்றம் உங்களுக்குள்ளே இருக்கும். அது பாசிட்டிவான ரிசல்ட் தரக்கூடிய மாற்றமாக இருக்கும். இப்போ நார்மல் பீப்புள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், எங்கேயாவது ஒரு இடத்துல சேஞ்ச் கிடைக்கும். அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டோடையோ இல்லை ப்ரொமோஷனோடையோ அந்த சேஞ்ச் கிடைக்கும். ஸோ பாசிட்டிவ் ரிசல்ட்டோட அந்த சேஞ்ச் இருக்கும். இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு புது வீட்டுக்கு போகிறதுக்கான, உங்களோட சொந்த வீட்டுக்கு போகிறதான ஒரு சேஞ்ச் கிடைக்கும். ஸோ மாற்றம் கண்டிப்பாக இருக்குது. அந்த மாற்றம் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கும். ஸோ ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தெர் இஸ் அ சேஞ்ச் இன் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்குது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகலாம். ஸோ அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தானே. சேஞ்ச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய சேஞ்ச் தானே தவிர உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் வராது. உங்களுக்கு வந்து ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றம் தான் இருக்கும் அப்படின்றத அது குறிக்குது.